ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி, 5 வரமிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். கடாயை லிட் போட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. 10 நிமிஷம் கழித்து கடாயை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே குயிக் அண்ட் டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.